தமிழ் மக்களுக்கு வணக்கம். இது சமூகம் சார்ந்த ஒரு முக்கியமான பிரச்சனை. தமிழக அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் அப்படின்றதுக்கு தான் இந்த காணொளியை நான் வெளியிடுறேன். ஏன் தமிழக அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும்னு சொல்கிறேன்னாக்க, சமூகத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக உருமாறி கொண்டிருக்கிறது அப்படின்றத முன்னரே நான் எச்சரிக்கையாக பதிவு பண்ணுறேன். இதை வீடியோ, அதாவது ஒரு காணொளியாக நான் பதிவு பண்ணுறதன் மூலம் டிஜிட்டல் ஆதாரமாக நான் முன்னரே எச்சரிக்கிறேன். இந்த அரசாங்கத்தை நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக உருமாறவிருக்கிறது அப்படின்றதற்காகத்தான் இந்த காணொளி. அது என்ன அப்படின்னாக்கா, தென் மாவட்டங்களில் இதை பல மாதங்களாகவே நான் சொல்லிட்டு வரேன். தென் மாவட்டங்களில் சாதி பூசல்கள் அப்படின்றது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதை தடுக்கும் விதமாக அரசாங்கம் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட்டதாக தெரியவில்லை அப்படின்றத பகிரங்க குற்றச்சாட்டாக வைத்திருந்த அதே நிலையில் இன்னைக்கு அரசியல் கடந்து இதை பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதான் உண்மை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி, அதாவது துரதிர்ஷ்டவசமாக இதை அரசியலாகத்தான் நாம் பார்க்க போகிறோம் என்கிற முடிவை அரசாங்கம் எடுத்திருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலியாக இருக்கட்டும் அல்லது ராமநாதபுரமாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ராமநாதபுரத்தில் கடந்த 4 நாட்களாக மிகப்பெரிய அளவில் பல கிராமங்களில் கலவரங்கள் மூண்டிருக்கிறது. இதை ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. ஒரு அரசாங்கம் கவனத்துடன் இதை அணுக வேண்டும். இது ஆரம்ப நிலையிலேயே இதை எப்படி சரி செய்வது அப்படின்றத இந்த அரசாங்கம் ஈடுபட வேண்டும் அப்படின்றதற்காகத்தான் இந்த பொம்மை ஸ்டாலின் அரசாங்கத்தை தயவு செய்து விழித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கிராமங்களில், அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கக்கூடிய, அதிகமாக இருக்கக்கூடிய, இப்போ அதிக மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இமானுவேல் சேகரன் அவர்களுடைய படத்தை திறந்து வைத்ததாக குற்றச்சாட்டு. இது எவ்வளோ தூரம் உண்மைன்றது நம்ம அந்த சம்பவத்துக்குள்ளே ரொம்ப டீப்பாக போய் இறங்கி பார்த்தோம்னா தான் தெரியும். ஆனால் இதுலேருந்து ஆரம்பிக்குது. இதை வைத்ததாக சொல்லப்பட்டு அதற்கு எதிராக அந்த சமூகம் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், அது கைகலப்பில் சென்று முடிந்ததாகவும், அதில் தாக்குதல்கள் சரமாரியாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது, வெட்டி கொள்வது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஒரு கிராமமாக பரவிட்டு இருக்கு. இது ஆரம்ப நிலையிலேயே எதிர்கொள்ளப்பட வேண்டியது. முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய பிரச்சனை. ஆனால் இதை அப்படியே வேடிக்கை பார்ப்பதன் மூலம் இது மிகப்பெரிய அளவில் ஒரு சாதி கலவரமாக முடிய போகிறது அப்படின்றதற்கான அத்தனை அறிகுறிகளும் தென்படுகின்றன. அப்போ அதை வேடிக்கை மட்டுமே பார்க்க போகிறதா இந்த அரசாங்கம்? காவல்துறையை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற கேள்விலாம் வருது. ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ், அங்கேருந்து தகவல் சொல்கிறாங்க, ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ்க்கு இந்த ஊரில் அவனை வெட்டிக்கிறான், அந்த ஊரில் இவனை வெட்டிக்கிறான், ஒரே பிரச்சனையாக இருக்குங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சமூகத்தின் மீது தவறா, அந்த சமூகத்தின் மீது தவறா அப்படின்றதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தேவர் திருமகனாக இருக்கட்டும், தியாகி இமானுவேல் சேகரனாக இருக்கட்டும், அல்லது பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா தேசிய தலைவர்கள். இவர்களுக்கு என்று ஒரு சமுதாய அடையாளமும் இருக்கிறது, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த சமுதாய அடையாளத்தை கடந்து தாங்கள் அரசியலில் தங்கள் செயலை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பயணித்தவர்கள் என்று பார்க்கப்படக்கூடியவர்கள். இவர்கள் எல்லோருமே போற்றத்தக்க, மதிக்கத்தக்க தலைவர்கள். இது ஏன் தலைவன் தான் பெருசு, ஓன் தலைவன் தான் பெருசு அப்படின்றதுல இது எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஏன் சாதி பெருசு, ஓன் சாதி பெருசு அப்படின்ட்டு இவர்கள் எல்லோருமே எதை முன்னிறுத்தி இந்த தலைவர்கள், அதாவது அவங்கவுங்க சமுதாய அடையாளத்தை அவங்க மறுக்கலை. ஆனால் அந்த சமுதாய அடையாளத்தை மறுக்காத அதே நிலையில் அவர்களுடைய மிகப்பெரிய குறிக்கோள் என்னவாக இருந்தது என்றால், அந்த தேசப்பற்று அப்படின்றத குறிக்கோளாக வைத்து அவர்கள் செயல்பட்டார்கள். சரியா? இதெல்லாம் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியது. அவர்கள் செய்தது சரியா, தேவர் திருமகனார் செய்தது சரியா, இமானுவேல் சேகரன் செய்தது சரியா, இமானுவேல் சேகரன் கொலையில் தேவர் திருமகனார் கைது செய்யப்பட்டது சரியா அல்லது தவறா, காமராஜர் அதில் என்ன அரசியலை செய்தார், இதெல்லாம் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியது. இது யார் விவாதிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வரலாறாக பார்க்கக்கூடியவர்கள் எடுத்து வைத்து விவாதிக்கலாம். இதுதான் வரலாற்றில் இந்த சான்றுகள் இருக்கிறது, இந்த சான்றுகள் இல்லை, இந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு எதிர்கருத்தும் வைக்கலாம். இங்கே கருத்தியல் ரீதியாக மோதல்கள் நடப்பதாக தெரியவில்லை. மாறாக என்னுடைய தலைவன் படத்தை கொண்டு நான் உன்னுடைய இடத்துல வைப்பேன், உன்னுடைய தலைவன் படத்தை கொண்டு என்னுடைய இடத்துல நீ வைக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி இது அடுத்தது எங்கே போகுதுன்னா,
ஆளுக்கு ஆள் நான் பேசலை என் அருவா பேசும் அப்படின்னு கிளம்புறது. இது தென் மாவட்டங்களில் பரவலாக இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சமீபத்தில் வெளிவந்த படங்கள், அதாவது பா ரஞ்சித்தாக இருக்கட்டும், மாரி செல்வராஜாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வெளியிடக்கூடிய திரைப்படங்கள் இருக்கு பாருங்க. இந்த திரைப்படங்களை வைத்து இந்த திரைப்படங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கருத்துக்களுக்கு அவர்கள் சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா என்றால் ஒரு படைப்பாளியாக அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த கருத்துக்கள் இவ்வாறாகத்தான் இருக்கும் அப்படின்னு இவங்களா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. யார்? எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர். மாரி செல்வராஜ் என்பவர் குறிப்பிட்ட சாதிகளை எதிர்த்துதான் படங்களை எடுப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கத்தை இவர்கள் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அப்படி ஏற்படுத்தி கொள்கின்ற காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திரைப்படத்தை நாம் எதிர்க்க வேண்டும், இந்த திரைப்படத்தை பார்க்காமலேயே நாம் ஆனால் கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டுகிறாங்க. இப்போ அப்படியே மாரி செல்வராஜோட ஆதரவாளர்கள் எடுத்தோம்னாக்க, எங்களுடைய சாதியின் அடையாளம் மாரி செல்வராஜ் என்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் இத்தனை ஆண்டுகள் உங்களுடைய சாதியின் அடையாளம் என்று பல இயக்குநர்களை நீங்கள் கொண்டாடினீங்கள, இப்போ எங்களுடைய சாதியின் அடையாளமாக நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தவறு எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த கொண்டாட்டத்தை நாங்கள் பகிரங்கமாக செய்யும் பொழுது, ஓ உங்களுக்கு அவ்வளோ துங்குறாடா அப்படின்ற எண்ண ஓட்டம் எதிர்த்தரப்பிற்கும் வருகிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போது இதில் தான் நடைமுறை சிக்கலே இருக்குது. நான் கொண்டாடுகிறேன் பேர் வழி என்று அவர்களை உசுப்பேற்றுவதாக இருக்கட்டும், நீ எப்படிரா கொண்டாடலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே பிரச்சனைக்கான ஆரம்ப கட்டம். இது எங்கே போகுது அப்படின்னா, வெட்டுக்குத்து, உயிர் பலி, அப்படியே அந்த ஒரு கிராமமே கொளுத்தப்படுவது, இப்படிலாம் நடைபெறுகிறது. இது தென் மாவட்டங்களில் அதிகரித்து வருகிறது. இது மட்டும் இல்லை, கடந்த 4 ஆண்டுகளாகவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலி, நாங்குநேரி போன்ற பல பகுதிகளில் பார்த்திங்கனாக்க சாதி பாகுபாடு சார்ந்த பிரச்சனைகள் அதிகரித்து வண்ணம் இருக்கின்றன. சாதி கலவரங்கள், சாதி பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. அப்போ இதை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு அரசாங்கத்திட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். இது எல்லா சமுதாயத்திலையும் இருக்கக்கூடியது தாங்க. அதாவது நம்முடைய சமுதாயம் எடுத்திங்கன்னா, நம்மளுடைய இந்தியா எடுத்திங்கனாக்க பல்வேறு தரப்பிலிருந்து வரக்கூடியவர்கள், பல பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்கள் அப்படின்னு டைவர்ஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்கக்கூடிய சமுதாயங்கள் இருக்கக்கூடிய ஒரு கலப்பு. இந்த கலப்பில் பிரச்சனைகள், தகராறுகள் அப்படின்றது தவிர்க்க முடியாதது. ஆனால் அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதை புரிந்து வைத்திருக்கின்ற நிர்வாகத்திறன் கொண்ட ஆட்சியாளர்கள் மிக அவசியம். ஒரு பிரச்சனை ஏற்படுது, இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம், இந்த பிரச்சனையை வைத்து நாம ஆதாயம் பெற வேண்டும் அப்படின்றது இன்னொரு பக்கம். இதில் இந்த பிரச்சனையை வைத்து ஆதாயம் எப்படி காண்பது அப்படின்றதை மட்டுமே ஃபோக்கஸாக வைத்திருப்பார்கள் என்றால் தீர்வை நம்ம எப்படி நோக்கி பயணிக்க முடியும்? அப்போது இந்த இடத்துல தான் ஒரு அரசியல்வாதியும் ஒரு தொலைநோக்கு கொண்ட ஒரு தலைவரும், அதாவது ஒரு பொலிட்டீஷியன், ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவோம், பிரித்து பார்ப்போம். ஒரு சராசரி அரசியல்வாதி என்பவன் பொலிட்டீஷியன், ஸ்டேட்ஸ்மேன் என்பவன் அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய திறன் வாய்ந்த ஆளுமை பண்பு கொண்டவன். அப்போ அந்த ஆளுமை பண்பு கொண்ட ஒரு நபர் இங்கே தலைமை பதவியில் இருந்தால் இதை எதிர்கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் இதை அரசியல் ஆதாயமாக எடுத்துப்போம். இப்போ 4 ஆண்டுகள் எதையும் கிழிச்சில்லை, இத்தனை பிரச்சனைகள் நடந்தது, இதையெல்லாம் தீர்ப்பதற்கு எதையுமே செய்யலை. முக்கியமாக இந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா தலித் மக்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அதிகரித்திருப்பதாகத்தான், அதுவும் இந்த அபாயகரமான அளவிற்கு அது அதிகரித்திருப்பதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. அப்படின்ற நிலையில் இந்த அரசாங்கம் வேடிக்கை மட்டுமே பார்க்கும். பயம் வேற வந்துடும். இப்போ இன்னும் ஒரு 5-6 மாதங்களில் தேர்தல் வரவிருக்கிறது என்ற சூழலில் பயமும் தொற்றிக்கொண்டு விட்டது. பயப்படுறாங்க. நம்ம முடிவெடுத்தோம்னா இந்த சாதி நமக்கு எதிராக போயிடுமோ, அந்த சாதி நமக்கு எதிராக போயிடுவோம். மாறாக இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் மாரி செல்வராஜோட திரைப்படத்தை போய் பார்த்தேன்னு வைங்க, நான் சமூக நீதி போராளி, இந்த 3.5 மணி நேரம் திரைப்படத்தை பார்த்தா நீ சமூக நீதி போராளி. ஆனால் அந்த திரைப்படத்துடைய கரு என்ன? ஒரு இடத்தில் ஒரு பாகுபாடு நடைபெறுகிறது, ஒரு சமுதாயத்தில் ஒரு பாகுபாடு இருக்கிறது. அப்போ அந்த பாகுபாடை களைவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? உன்னை கொண்டு ஆட்சி பீடத்தில் அமர்த்தியது எதற்காக? எங்களை நீ சரியான வழியில் கொண்டு செல்வாய் என்பதற்காகத்தானே.
அப்படின்னும் பொழுது ஒரு தலைவராக சும்மா அப்பா அப்படின்னு வாய் வார்த்தைக்கு சொன்னால் போதாது. அப்பா என்பவர் தன்னுடைய குழந்தைகளை, அதாவது தன்னுடைய பிரஜைகளை குழந்தைகளாக பாவிக்கும் தன்மை கொண்டவராக இருக்க வேண்டும். அப்படி இந்த அப்பா இருக்காரா? அதனால தான் இவரை காலி பெருங்காய டப்பா என்று சொல்கிறோம். அவரால் இதை எதிர்கொள்ள தெரியல, எதையுமே எதிர்கொள்ள தெரியல. அதை பொம்மைன்னு சொல்லிட்டோமே. ஆனால் இதை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்றதற்கு என்ன ஒரு செயல் திட்டத்தை வகுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நினைப்பதற்கு ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு அரசியல் தலைவர் தேவை. அந்த அரசியல் தலைவராக இவர் எந்த காலத்திலும் இருக்க முடியாது. அதை தெரிந்து வைத்திருந்த காரணத்தினால தான் வீல் சேரில் இருந்தாலும் சரி, தனக்கு மூச்சு முட்டி எப்போ தான் இவர் போவார். இந்த எம்டன் படத்தில் கடைசி சீன் வரும் பாருங்க, அது மாதிரி இது எப்படி போகும் அப்படின்னு அந்த பாதல் தமிழில் உட்காந்துருக்கும் பாருங்க கிழவிங்களாம். அந்த மாதிரி உட்கார்ந்திருந்த நிலையிலும் கூட ஸ்டாலினை தலைவராக அறிவிக்க மாட்டேன் என்ற ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்திருந்தார் கருணாநிதி. தான் கோமா நிலையில் இருந்தாலும் ஸ்டாலின் என்கிற அந்த பிம்பத்தை தலைமை பதவியில் அமர்த்துவது என்பது கிடையாது அப்படின்றத ஒரு முடிவை எடுத்திருந்தார் கருணாநிதி. எனக்கு தெரிந்து கருணாநிதியுடைய வாழ்க்கையில் எடுத்த சரியான ஒரே முடிவு என்றால் அதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே தலைமை பண்பு இல்லாத, ஆளுமை இல்லாத, தலையே இல்லாத ஒரு முண்டமாக இன்றைக்கு தமிழக அரசும் இருக்கிறது, தமிழகமும் இருக்கிறது. அப்போ இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த சாதி கலவரங்கள் அப்படின்றதை வேடிக்கை பார்க்கின்ற அரசு வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும். அதுக்கு இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது என்ற நிலையில் இந்த 6 மாதங்களில் இனியாவது இந்த அரசாங்கம் விழித்து கொண்டு, இது பெரிய அளவில் பூதாகாரமாக வெடிக்கப் போகிறது. அது ராமநாதபுரத்தில் இது பெரிய அளவில் கிராமமாக இந்த தீ பரவிக்கிட்டு இருக்கு. இப்பொழுதாவது விழித்து கொள்ளுங்கள் அப்படின்ற எச்சரிக்கை மணியை மட்டும் நான் அடிக்கிறேன். ஏன்னா இதை மாதிரி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்ட பொழுதும் இதே போன்ற எச்சரிக்கை மணியை அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அடித்து அதை கேட்க இவர்கள் தயாராக இல்லை. அதற்காக நம்ம கொடுத்த விலை என்ன? கிட்டத்தட்ட 60 பேர் இறந்து போனாங்க. பெருவாரியானவர்கள் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இறந்து போனாங்க. அது போன்ற ஒரு சம்பவம் திரும்பவும் இப்பொழுது தென் மாவட்டங்களில் நடப்பதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதற்காகத்தான் அரசாங்கத்தை நாங்கள் இப்பொழுதே இந்த எச்சரிக்கை மணியை அடித்து தயவு செய்து விழித்து கொண்டு தொலையுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.